அனைவருக்கும் வணக்கம். இது சுட்டிப்பையனின் திரை விமர்சனம். சீன ராமசாமி இயக்கி விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை படத்தை பற்றி இங்கே பார்ப்போம். விஜய் சேதுபதியோட கால் ஷீட்டை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தமன்னா கால் ஷீட் வேற இருக்கு. தமன்னா ரெயின் சாங்கில் டான்ஸ் ஆடினாலே படம் சூப்பர் ஹிட். அந்த மாதிரி ஒரு ரெயின் சாங்கை வச்சு விஜய் சேதுபதிக்கு மாசா கெத்தா 2-3 சீனை வச்சோன்னா படத்தை ஏதோ ஒரு வகையில் ஓட்டியிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு சீன ராமசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, தர்மதுரை அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையை அழகா சுவாரஸ்யமாக அட்டகாசமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை கமிட் ஆயிருந்தேன் அப்படின்னு விஜய் சேதுபதி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த படம் கிளைமேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாரு. இந்த படத்தில் ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட், வில்லன் அப்படி யாரையுமே பர்டிகுலராக லேபிள் பண்ணவே முடியாது. இது தர்மதுரை என்கிற மனிதனோட வாழ்க்கை. அப்போ அவனோட கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவன் கடந்து போகிற ஒவ்வொரு நிகழ்வுகள் சுற்றி எல்லாருமே சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அதை அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காரு சீன ராமசாமி. ஒரு துளி சேர்க்கத்தனம் கூட இல்லாமல் எல்லா கேரக்டரும் அற்புதமாக கதைக்கு பொருந்திருந்தாங்க. சந்தோஷமான சீனாக இருக்கட்டும், சோகமான சீனாக இருக்கட்டும், இல்லை வாய் விட்டு செய்யக்கூடிய காமெடி சீனாக இருக்கட்டும், நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளேக்கு எடுத்துக்காட்டாக இந்த படம் இருக்குது. அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே, அவுட்ஸ்டாண்டிங்கான ஆக்டிங், அதுக்கும் மேலே நச்சு வசனங்கள். எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கோ அங்கெல்லாம் அருமையான கருத்துக்களை தன்னோட எளிமையான வசனத்தை மூலயமா குழந்தைக்கு ஊசி போகிற மாதிரி நறுக்குன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடடா அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சான்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்ச படம் இது. கண்டினியூஸாக மொக்க படமாகவே பார்த்துட்டு பேசாமல் நம்மளும் டைரக்டர் ஆயிருமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன்னா இவ்வளவு இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு சீன ராமசாமி. இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா எதுவுமே தெரியலைங்க. மேபி 2வது இல்லை 3வது தடவை பார்க்கும்போது அது தெரியலாம். ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. படத்தை 2வது 3வது தடவை பார்க்கும்போது படம் இதுக்கு மேலே இன்னும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும்.